இது வந்து எந்திரிச்சு நிக்கவே வக்கலையா அவனுக்கு 9 பொண்டாட்டி கேக்குறான். பிக் பாஸ் வீட்டில் 100 நாள் இருந்து பண்ணுறதை வெறும் 30 நாளில் பண்ணிட்டு போயிட்டாரு பிரதீப் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வீடியோ வந்து சோஷியல் மீடியாவில் இப்போ பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் ஒவ்வொருத்தருமே பிரதீப்பை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிற வீடியோ தான் அது. அதில் பார்த்தீங்கன்னா வந்து விஷ்ணு என்ன சொல்கிறாருன்னா, நம்ம எவ்வளவு தான் அடித்தாலும் திரும்ப திரும்ப எந்திரிக்கிற ஒரே ஆளாக பிரதீப் இருக்காரு. ஸோ இந்த கொசுவை வந்து சீக்கிரம் அடிங்கடா, கொசு தொல்லை தாங்க முடியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு டைலாக் வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ரவீனா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, புள்ளப்பூச்சிக்கெலாம் ஐடியா வருது செஞ்சிருவேன் அப்படிங்கிற மாதிரியான டைலாக் வந்து பிரதீப் ஆண்டனியை பார்த்து சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து விக்ரம் என்ன சொல்கிறாருன்னா, ஒருத்தனுக்கு எந்திரிக்கவே முடியலையா அவனுக்கு 9 பொண்டாட்டி கேட்குதான் அப்படிங்கிற மாதிரி டைலாக் வந்து சொல்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் ஐஷு வந்து பார்த்தீங்கன்னா பிரதீப் ஆண்டனிக்கு ஒரு டைலாக் சொல்கிறாங்க. என்னென்னா, ஜப்பான்காரன் என்னென்னவோ கண்டுபிடிக்கிறான், நான் எதை கண்டுபிடிச்சிருக்க பாரு அப்படிங்கிற மாதிரி டைலாக் வந்து சொல்கிறாங்க. இந்த டைலாக்லாம் பார்த்தோம்னா பிரதீப் ஆண்டனியை வந்து ரொம்பவே டாமினேட் பண்ணி தான் வைக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் பிக் பாஸ் கண்டஸ்டன்ட்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறது வந்து தெளிவாகவே வந்து ஆரம்பத்திலேயே வந்து தெரிஞ்சிருக்கு. ஆனால் வைல்ட் கார்டில் வந்து அர்ச்சனா வந்து பிரதீப் ஆண்டனிக்கு வந்து ஒரு டைலாக் சொல்கிறாங்க. அதுதான் ரொம்பவே மாசான டைலாக்னு சொல்லலாம். என்னென்னா, நான் யாரோ 10 பேரை அடித்து டான் ஆனவன் இல்லைடா, நான் அடித்த 10 பேருமே டான் தான் அப்படிங்கிற டைலாக் வந்து பிரதீப் ஆண்டனிக்கு வந்து சொல்கிறாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர அப்ளாஸ் வாங்கிச்சு ஆடியன்ஸ் கிட்ட அப்படின்னே வந்து சொல்லலாம். என்னென்னா, ஒரு பெரிய மெஷின் கன்னை வச்சு கேஜிஎஃப் படத்தில் வர மாதிரி எல்லாரையுமே டப்பன்னு சுட்டுட்டு வர்றாரு பிரதீப். அப்படின்னா அவருடைய கேமும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க. ஸோ அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா வைல்ட் கார்டில் வந்த தினேஷும் வந்து பிரதீப்க்கு வந்து ஒரு டைலாக் சொல்கிறாரு. என்னென்னா, என் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நானாக செதுக்குனதுடா அப்படிங்கிற மாதிரியான ஒரு டைலாக்கை வந்து பிரதீப்க்கு வந்து சொல்கிறாரு. ஸோ தினேஷும் அர்ச்சனாவும் சொன்ன இந்த 2 டைலாக்குமே பிரதீப்க்கு வந்து ரொம்பவே பொருந்தும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பிரதீப் ஆண்டனியை பற்றி பிக் பாஸ் வீட்டில் இருக்கிறவங்க என்னென்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான இந்த வீடியோ தான் சோஷியல் மீடியாவில் இப்போ வைரலாக போயிட்டு இருக்கு. பிக் பாஸோட எல்லா ஷோவையும் மிஸ் பண்ணாமல் பார்க்குறவங்க இந்த வீடியோவை ஏற்கனவே பார்த்துருக்கலாம். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி தொடர்ந்து பல வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.